நடைமுறைகளில் சில மாற்றங்கள் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைமுறைகளில் சில மாற்றங்கள் செய்து தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அபிநயா வழங்க கேட்கலாம். வணக்கம் அபிநயா, இந்த டிஎஸ்சி தேர்வு நடைமுறையில் என்னென்ன மாற்றங்கள் தற்போது செய்யப்பட்டுள்ளது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, இப்போ டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய மிக முக்கியமான தேர்வுகளுடைய அறிவிப்புகள் எப்போது வெளியாகும், அதே போன்று தேர்வுகள் எப்படி நடக்கும் என்பதற்கான ஆண்டு திட்ட அட்டவணை முன்பே வெளியிடப்பட்டிருந்தாலும் தற்போது அதில் சில மாற்றங்களை குறிப்பிட்டு புதிய திருத்தப்பட்ட அட்டவணையை வெளியிட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி. இது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தேர்வுகளை தவிர்த்து மற்ற தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும். ஒவ்வொரு துறை சார்ந்த தேர்வுகளாக நடத்தப்படும். உதாரணத்துக்கு அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் தனியாக, அதே போன்று பிடபிள்யூடி இது போன்ற வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்ட தேர்வுகளை அதற்கான தகுதி படிப்பு என்ன என்பதன் அடிப்படையில் குரூப்பிங் செய்திருக்கிறார்கள் டிஎன்பிஎஸ்சி. அதாவது இது போன்ற தேர்வுகளை ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்தும். அதாவது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன், போஸ்ட் டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் என்று அந்த மாதிரியாக கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் டிகிரி லெவல், அதே போன்று கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் போஸ்ட் டிகிரி லெவல் என்று 3ஆக பிரித்திருக்கிறார்கள். அதே போன்று பட்டய கல்வி, அந்த கல்வி தகுதியாக கொண்ட அடிப்படையில் மற்ற தேர்வு என்பது நடத்தப்படும் என்று பிரித்திருக்கிறார்கள். இதனால் தனித்தனியாக தேர்வுகள் எழுத வேண்டிய அவசியம் தேர்வர்களுக்கு இருக்காது. அதே போன்று அந்த முடிவுகளை ப்ராசஸ் செய்யக்கூடிய அந்த பணிகளும் டிஎன்பிஎஸ்சிக்கு குறையும். இதனால் விரைவாக தேர்வுக்கான முடிவுகளை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து சொல்லப்படுகிறது. மற்றொரு மிக முக்கியமான மாற்றமாக குரூப் 2 தேர்வு, குரூப் 2, குரூப் 2A என்ற 2 விதமான தேர்வுகள் இருக்கின்றன. அது பொதுவாக இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் என்று இருக்கும். அது குரூப் 1 தேர்வுக்கு குரூப் 2A இது இரண்டிற்குமே முதல்நிலை தேர்வும் பிரதான தேர்வும் ஒன்றாக நடக்கும். அந்த குரூப் 1க்கு மட்டும் நேர்காணல் தனியாக நடக்கும் என்றுதான் கடந்த முறை இருந்த ஒரு விதிமுறையாக இருந்தது. தற்பொழுது குரூப் 2 அந்த தேர்வுக்கு முதல்நிலை தேர்வும் குரூப் 2A முதல்நிலை தேர்வு மட்டும் ஒன்றாக நடக்கும். பிரதான தேர்வை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 பணியிடங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் தாளாக விரிவாக எழுதக்கூடிய தேர்வாக நடக்கும். குரூப் 2A பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் தாள், அதாவது 4 விடைகளை கொடுத்து அது ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்ற முறையிலான அந்த தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுகின்றன. மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி அபிநயா.